அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் 9லேருந்து. சரியா? ஃபஸ்ட்டு வந்து மக்கள் தொகை அப்படின்னா ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கும் அந்த நாட்டில் வாழற மக்கள் தான் மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் தான் அதுக்கான சோர்ஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பகுதியில் வாழற மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் தொகை குறித்த பாடங்களை படிக்கிறதுக்கு மக்கள் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மக்கள் புவியியலுக்கு இங்கிலீஷில் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது 1951லேருந்து 2001க்கு பார்த்தோன்னா 50 வருஷத்தில் மக்கள் தொகை 2 மடங்காக உயர்ந்துக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த 10 வருஷத்தில் மொத்த மக்கள் தொகை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 15.61% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 5.96% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. தமிழகத்தோட மொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை 7.2 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நகரத்தில் பார்த்தீங்கன்னா 3.49 கோடியும் கிராமத்தில் 3.7 கோடியும் இருக்காங்க. 2011 வருஷம் தமிழ்நாட்டோட பிறப்பு மற்றும் இறப்பு பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் 15.9%ஆகவும் இறப்பு வீதம் 7.4%ஆகவும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இளம் சிறார், அதாவது 1 வயசுக்கு கீழே இருக்கவங்களோட இறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு 22 அப்படின்ற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து 1976ஆம் ஆண்டு சட்டத்திருத்த ஆணையின்படி தமிழ்நாட்டில் உள்ள 76 எஸ்சிக்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி என்று அறிவிக்கப்பட்டனர்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக தெரியல. அடுத்தது தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 பார்த்தீங்க அப்படின்னா அதை இயக்குனர் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர். மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னா 7.21 கோடி அப்படின்றாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 7,28,958 பேர். சரியா? ஆண்கள் பார்த்தீங்கன்னா 3,61,58,871 பேர். பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3,59,80,087 பேர் அப்படின்னு சரியா? இந்தியாவோட மக்கள் தொகையில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து சென்னையில் தான் இருக்காங்க. 46,81,087 பேர். கடைசியில் பெரம்பலூர் இருக்குது. இது டேட்டாஸ் வந்து ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாலின விகிதம் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரளா, செகண்ட் வந்து நம்ம இருக்கோம். சரியா? தமிழகத்திலோட 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தருமபுரியில் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருக்காங்க. எழுத்தறிவில் இந்தியா 8வது இடத்துல இருக்குது. எழுத்தறிவு சதவீதம் 80.33. ஃபஸ்ட்டில் வந்து கன்னியாகுமரி 93.9%, கடைசியில் தருமபுரி 64.7%. அடுத்தது மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சென்னை 26,903 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. கடைசியில் நீலகிரி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் இருக்காங்க. தமிழகத்தோட பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். பரப்பளவில் பெருசு வந்து முதல்ல விழுப்புரம், கடைசியில் சென்னை இருக்குது. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அமைப்பு 2011 பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தினர் 88% பேர், முஸ்லீம் வந்து 5.5% பேர், கிறிஸ்துவர்கள் 6%, மீதி வந்து 0.5% அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 விழுக்காடு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு 2000வது வருஷத்தில் வேலையற்றோரோட எண்ணிக்கை வந்து 22.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2011-12 வந்து 2.1% குறைஞ்சிருக்கு. சரியா? தமிழ்நாட்டோட வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கையில் விவசாயம் செய்யும் தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42.1% இருக்காங்க. அது வந்து 2011 பார்த்தீங்க அப்படின்னா 49.3 விழுக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி
தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 1,30,060 சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் வந்து இருக்காங்க. ஆனால் இது வந்து தேசிய அளவில் இருக்கிறத விட அதிகம். தேசிய அளவில் ஒரு சதுர கிலோமீட்டரில் இந்தியாவில் 382 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2001 பார்த்தீங்க அப்படின்னா 324 பேர் இந்தியாவில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 480 இருந்திருக்கு. ஓகேவா? சென்னையில் தான் அதிக அளவு அடர்த்தி இருக்குது. 26,553 பேர் இருக்காங்க. சரியா? அடுத்து கன்னியாகுமரியில் 1,111 பேர், திருவள்ளூரில் 1,098 பேர், காஞ்சிபுரத்தில் 892 பேர், மதுரையில் 819 பேர். அடுத்தது மக்கள் தொகை வளர்ச்சி வந்து காஞ்சிபுரத்தில் அதிகம் 38.95, திருவள்ளூரில் 35.33, திருப்பூரில் 29.11, கிருஷ்ணகிரியில் 20.4, கோயம்புத்தூரில் 18.5 அப்படின்னு இருக்குது. சரியா? இவ்வளோ தான் வந்து நம்ம மக்கள் தொகை பற்றி தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது இந்த விஷயங்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.